அதாவது சில மாதங்களுக்கு முன்பு வரமாக பார்க்கப்பட்டதோ இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய துரோகமாக சாபமாக பார்க்குறாங்க. நான் ஒரு நாளைக்கு 100 பேர் கிடையாது, நான் 1000 பேர் கூட என்னால் சர்வ் பண்ண முடியும். உங்களுக்கு இட்லி வேணும்னா இனி சரவணா பவன்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகுதுன்னா, ஸ்நாக் என்ன சொல்கிறான்னா 10 நிமிஷத்தில் நான் உனக்கு டெலிவரி. ஒரு காலத்தில் இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் தான் கஸ்டமர். ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் இதுக்கு பாலமாக இருந்தான். இவன் சாப்பாடை வாங்கிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்தான், சாப்பாடை வாங்கிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டான். இந்த நடுவில் இருந்த அந்த பாலத்துக்கு இந்த அட்ரஸ் நல்லா தெரியும். இப்போ இவன் என்ன பண்ணுறான், நான் ஏன் உனக்கு லாபத்தை கொடுக்கணும், இவன் பக்கத்தில் இவன் ஒரு கடை போட்டுறான், பாலத்தை இப்படி திருப்பிக்கிறான். இப்போது கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அவங்ககிட்டேருந்து வாங்காமல் இங்கேருந்து கொடுத்துட்றேன். இப்போ இது ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் நீ என் டேட்டா பேஸ் வச்சுருந்தல, என் கஸ்டமர் யார், என் கஸ்டமரோட மொபைல் நம்பர் என்ன, என் கஸ்டமர் என்ன சாப்பிடுவான் எல்லாமே உனக்கு தெரியும். இப்போ நான் நம்பி நீ என் பிஸ்னஸ் கிடையாது, நீ என் காம்படிட்டர் இல்லைன்னு நம்பி நான் உங்ககிட்ட சில டீட்டெயிலெலாம் ஷேர் பண்ணேன். இப்போ அந்த டீட்டெயிலை யூஸ் பண்ணி நீ உன் பிஸ்னஸை வளர்க்க ஆரம்பிச்சிட்ட. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்கெல்லாம் வந்தப்போ இது ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வரமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டோடைய பிஸ்னஸ் 2 மடங்காக 3 மடங்காலாம் வளர ஆரம்பிச்சது. இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அதிகபட்சமாக ஒரு 100 பேர் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்றப்போ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஹோம் டெலிவரி பண்ண ஆரம்பித்தப்போ இப்போ என்ன ஆகிடுதுன்னா, நான் ஒரு நாளைக்கு 100 பேர் கிடையாது, நான் 1000 பேர் கூட என்னால் சர்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்கேலப் அந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்கெல்லாம் போட்டுக்கிட்ட 20 நிமிஷத்தில் டெலிவரி 25 நிமிஷத்தில் டெலிவரி அப்படின்னு சொல்கிறப்போ எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய வரமாக பார்க்கப்பட்டது. எது ஒரு காலத்தில், அதாவது சில மாதங்களுக்கு முன்பு வரமாக பார்க்கப்பட்டதோ இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய துரோகமாக சாபமாக பார்க்குறாங்க. என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்க ஒரு ஆப், ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸ்விக்கி ஸ்நாக்குன்னு ஒரு ஆப்பை ஆரம்பிச்சிருக்காங்க, ஜொமேட்டோ பிஸ்ட்ரோன்னு ஒரு ஆப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போது உங்களுக்கு இட்லி வேணும்னா இனி சரவணா பவன்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகுதுன்னா, சங்கீதாலேருந்து 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகுதுன்னா, இந்த ஸ்நாக் என்ன சொல்கிறான்னா 10 நிமிஷத்தில் நான் உனக்கு டெலிவரி பண்ணுறேன். உனக்கு இட்லி தானே வேணும், நல்ல இட்லி இருக்கும், ஆனால் எந்த கடன்லாம் தெரியாது, ப்ரைவேட் லேபிள், நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏன் இதில் ரெஸ்டாரண்ட் ஓனருங்கெலாம் கோவப்படணும் அப்படின்னா, இப்போ சங்கீதாவுக்கு ஒரு சரவணா பவனுக்கு இல்லைன்னா ஒரு அஞ்சப்பு இருக்குது. ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் ரொம்ப நாளாக டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவனுக்கு தெரியும், இப்போ பிரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இவங்க புதன்கிழமை பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க, இல்லைனா மாதத்தில் 10 வாட்டி இவங்க பீஸா ஆர்டர் பண்ணுவாங்க, மாதத்தில் 5 வாட்டி கேஎஃப்சிலேருந்து சிக்கன் ஆர்டர் பண்ணுவாங்கன்ற டேட்டா பேஸு இப்போ ஸ்விக்கிக்கிட்டேயும் ஜொமேட்டோக்கிட்டேயும் இருக்கும். இப்போ இவன் என்ன பண்ணலான்னா, நாளைக்கு பிரியாவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்ப முடியும், உங்களுக்கு ஃப்ரைட் சிக்கன் வேணுமா, நாங்கள் அதை விட ஒரு 20% கம்மி ரேட்டில் தரோம் அப்படின்னு உங்களை அவன் கஸ்டமராக மாற்றிக்க முடியும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, அதே கம்பெனிக்காரன் ஸ்விக்கி ஜொமேட்டோவே பண்ணுறப்போ யாருக்கு முன்னுரிமை தருவீங்க? ஒரு ஆள் 30 நிமிஷம் டெலிவரினா 10 நிமிஷம் டெலிவரி, நீ 10 நிமிஷம் டெலிவரி ஆளுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை தரப்போ, ஏன்னா அது உங்கள் கம்பெனி, கரெக்ட் இல்லை? அப்போது யாருக்கா ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டாக சாப்பாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இனிமேல் பிராண்டுக்கெலாம் போக மாட்டாங்க. இனி சரவணா பவன் இதெல்லாம் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்ககிட்ட போ, ஸ்நாக்கு போ, ஸ்ட்ரெயிட்டாக பிஸ்ட்ரோ போ, அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ ஆர்டர் பண்ணி, ஏன்னா 10 நிமிஷத்தில் சாப்பாடு வந்துடும். அப்போது இவங்களுடைய எல்லா பிஸ்னஸும் ஒன்று அடி வாங்கிடும். ஏன்னா இனிமேல் ஏன்னா வேணும்ன்ட்டே இவன் என்ன பண்ணுவான், இனி உங்களுடைய ரெஸ்டாரண்ட்லேருந்து வர டைம் எல்லாம் அதிகம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பண்ணால் 40 நிமிஷம் வெயிட் பண்ணணும், இதுக்கு பண்ணால் 35 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ 10 நிமிஷத்தில் சாப்பாடு வேணுமா, ஸ்நாக்கில் ஆர்டர் பண்ணு, 10 நிமிஷத்தில் சாப்பாடு வேணுமா, பிஸ்ட்ரோவில் ஆர்டர் பண்ணு. ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ அதுதான் ஓன் பண்ணுறான். நீங்கள் எனக்கு எது ஃபாஸ்ட்டாக வரணுன்னா மேலே இது நிற்கும், ஏன்னா அது அவனுடைய சாப்பாடு. ஸோ இப்போ இவங்க ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.
ஆக மொத்தத்தில் இந்த விஷயம் என்ன ஒன்று சொல்லுதுன்னா, இஃப் தெர் இஸ் நோ ப்ரைஸ் யூ ஆர் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, ஒரு கோட்டு ஒன்று இருக்குது, பழமொழியில் ஒரு கோட்டு ஒன்று இருக்குது. எது ஒரு காலத்தில் சிலருக்கு வரமாக இருந்துச்சோ, இவங்க என் வேலையை எளிதாக்கிட்டாங்கன்னு நினச்சாங்கல்ல, இன்னைக்கு அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையாகவே மாறிடுச்சு.